வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ புள்ளி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொங்கு மண்டல பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழால ஸ்டால் போட்டிருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ இந்த புள்ளி பேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இந்த நேம் வச்சு இந்த ஆர்கானிக்ல கேக் செய்யறது மற்ற சின்ன சின்ன உணவு தின்பண்டங்கள் எல்லாம் வந்து நீங்க உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க கல்லூரி முடித்ததுல இருந்து இதை ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? எவ்வளவு நாளா இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருக்கு? நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணது வந்து கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அது எனக்கு பேக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வீட்டுக்கு கேக்ஸ் குக்கீஸ் பண்ணாலே வந்து ஹெல்த் கான்சியஸ் அதுதான் பண்ணுவோம். ஸோ அதுவே நம்ம எப்படி ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் டெசர்ட்ஸ் வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுவும் வந்து எப்படி ஆர்கானிக்கா இயற்கையா பண்ண முடியும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே அப்புறம் எங்களோட அத்தை வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீட்ல இருந்தே பண்றீங்களா? ஷாப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன பிளான், எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ கிளவுட் கிச்சனா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து ஷாப் போடுற மாதிரி ஒரு செட்டப் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months ஆயிருக்கு. இப்போ என்னென்ன வெரைட்டி எல்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க என்ன வச்சீங்க? இப்போ 2 நாளா எப்படி போயிட்டு இருக்கு? சேல்ஸ்ல எப்படி இருக்கு? மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? நல்லா வெல்கம் ஆதரவு இருக்குண்ணா. இப்போ எல்லாருமே மக்களுமே வந்துட்டு பாரம்பரியத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு மில்லட்ஸ் ஆர்கானிக்கா ஹெல்த் கான்சியஸா போயிட்டு இருக்காங்காட்டி இப்போ எல்லாரும் மைதா ஒயிட் சுகர் இல்ல அந்த இதெல்லாம் விட்டுட்டு சிறுதானியம் நாட்டு சக்கரை அந்த நோக்கி போயிட்டு இருக்கங்காட்டி நல்ல ஆதரவு இருக்கு. நான் வந்துட்டு பிஸ்கெட், கேக், ப்ரௌனி, கப் கேக் அதெல்லாம் வச்சிருந்தேங்கண்ணா. இப்போ சப்ளை எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வீட்ல இருந்து பண்ணும்போது சப்ளைல பிரச்சனை இருக்கும். இப்போ அதுல எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல ஏதாவது ஜொமோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் டைப் பண்ணிருக்கீங்களா? இல்ல எப்படி போயிட்டு இல்ல இருக்கு? இன்னும் ஆன்லைன்ல ஜொமேட்டோ ஸ்விக்கில லிங்க் பண்ணல. இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஷாப்க்கு ஜெய்சக்தி ஆயில் ஸ்டோர்ஸ்க்கும் அமுது உணவகத்துக்கும் பிஸ்கெட் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்களுடைய சர்க்கிள்ல இருக்கிற கான்டாக்ட் நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டால் எல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணும்போது என்னோட கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எனக்கு ஆதரவு நிறைய வருதுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டால்ல அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 ஸ்டால் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அது வந்து நான் தனியா போடல, அத்தை அவங்க பண்ணிருந்தாங்க, அவங்க கூட இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு தனியா அடுத்த ஸ்டெப் நம்ம கிச்சன்ல இருந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர் வந்து நான் இப்போ டெவலப் பண்ணிருக்கேன். தனியா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டால். எனக்கு நல்ல ஆதரவு தந்தாங்க எல்லாரும். வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணுங்க. ரொம்ப நன்றி.